சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் தண்ணீராக நீ இருந்தால் தவளைகள் தானே நீச்சலிடும் சூரியனாக இரு மனிதா பூமி உன்னை சுற்றி வரும் ஆகாயத்தை உன் சிறகால் அளந்திட நீயும் பறந்திடடா பூகோளத்தை உன் தோள்கள் சுமந்திட நீயும் நிமிர்ந்திடடா இளைஞரே இளைஞரே புது யுகமே இனி இந்த பூமியின் புது சரித்திரம் யுகம் யுகம் புது யுகம் யுகம் ₹20 லட்சம் வீட்டை வெறும் ₹2 லட்சம் எழுதி கொண்டு கேட்கறியே எப்படிப்பா தர முடியும்? இது மட்டும் வக்கனையா பேசு. நான் ஊடு கேட்டா மட்டும் நீ தரமாட்ட, ஆனா நீ வாடகை துட்டு கேட்டா மட்டும் நான் தரணுமா? இது எந்த ஊர் நியாயம்பா? அட சண்டால பாவி, நியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. உனக்கு அந்த அருகதையே இல்ல. உன்னையெல்லாம் அந்த ஆண்டவன் தான் தட்டிக்கணும். பத்தியா அதுக்குள்ள கடவுள்கிட்ட போயிட்ட. அதான் போலீஸ் இருக்குல்ல, என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. ஒப்பன் போலீஸ்ல என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அவன் மேல கோவம் வந்து உன் மேல கை வைக்க முடியும். ஒப்பனுக்கு எப்போ தில்லு வர்றது, நான் எப்போ உன்னை தொடறது. குட்டி நீ என்ன சொல்ற? வேணாப்பா, இவன் பணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம். இவன் பேசுறது கேட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. வாங்கப்பா போலாம். அப்போ அவன் மிரட்டினானு நீங்களும் பயந்துட்டு இருந்துட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க? பதிலுக்கு என் உயிரை விலை பேசி இருந்தா கூட பரவாயில்ல, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். ஆனா என் மகளோட மானத்தெல்லாம் பணயமா வச்சிருக்கான். அப்போ எவ்வளவு நாள் தான் இதை அப்படியே மனசுக்குள்ள போட்டு அழ போறீங்க? இதுக்கு முடிவுதான் என்ன? அதுதான்மா எனக்கும் தெரியல. பகவான் ஏதாவது ஒரு வழி காட்டுவாருன்னு தான் காலம் கடத்திக்கிட்டு இருக்கம்மா. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி? யாரும் இதை தட்டி கேட்கறது இல்லையா? உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் வரலையா? மற்றவங்கள சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? அந்த ரவுடி ரெங்க அடி தடி வெட்டு குத்துனி எதுக்கும் அஞ்சாதவன். அரசியல் செல்வாக்கு வேற அவனுக்கு பின்னாடி. இப்படி நல்ல பிள்ளை மாதிரி வாடகைக்கு குடி போய் அதுக்கப்புறம் அடாவடியா அடிமாட்டு விலைக்கு அந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிறது தான் அவனுக்கும் அவனோட இருக்கிற அரசியல்வாதிக்கும் தொழிலாம். சம்பந்தப்பட்ட என்னாலேயே அவனை ஏத்து கேள்வி கேட்க முடியாம இருக்கிறப்போ சம்பந்தமில்லாத நீங்க எப்படிமா கேள்வி கேட்பீங்க? அதுக்காக இப்படியே இருந்துட்டு போறீங்களா? புதிய பத்திரிகையில வேலை பார்த்துக்கிட்டு நீங்களே இப்படி அநியாயத்தை கண்டு பயந்தா எப்படி? இது பாருங்க சார், இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் டைம்ல நானும் நீங்களும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க எடுக்கிற நடவடிக்கை சரியா இருந்தா சரி, இல்லனா நம்ம பத்திரிகையில எழுதலாம். பகவான் விட்டு வழி பகவான் விட்டு வழிங்கிறீங்க. பகவான் நிறைய வழி காட்டுறாரு, நாம தான் அதுல போறதுக்கு பயப்படுறோம். என்ன போலாமா? சரிம்மா. மயில்சாமி 500 ரூபா தரணும். ஓகே, இவன் வட்டி கொடுத்தானா கொடுக்கலையே?
என்னப்பா இங்க நிக்கிறீங்க? உங்களை பார்க்கலாம் தானே. தம்பி உன்னோட ரொம்ப நல்லவனா இருக்கானப்பா. இதை பாருப்பா, பணம் வாங்கி 1 மாசம் கூட ஆகல, 5 நாளைக்கு முன்னாடியே வட்டி பணம் கொண்டா கொடுத்துருக்கானா பார்த்துக்க. அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, அவனுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்கலாம்ப்பா. எடு எடு, வட்டி பணத்தை எடு எடு. என்னங்கடா அமைதியா நிக்கிறீங்க? நீங்க தான் சார் பணம் கொடுக்கணும். என்னடா சொல்றீங்க? அண்ணே இப்ப நீங்க தானே சொன்னீங்க இவனை மாதிரி ஆள்லாம் நம்பி எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கலானே. அது 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 வட்டி பணம் கொண்டாந்துருக்கானேன்னு நான் நினைச்சேன்ப்பா. அண்ணே நாக்கு பெறலானே, ஆனா வாக்கு பெறல கூடாதுண்ணே. அதுவும் உங்களை மாதிரி பெரிய மனுஷன், இது உங்களை மாதிரி பெரிய மனுஷன் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலன்னா தூக்கு மாட்டீங்களே சாவானே. நீங்க பெரிய மனுஷன் இல்ல? ஆமா ஆமா. இன்னொரு 2000 ரூபாய். 2500. 2500. என்னடா இது, வட்டி பணம் வாங்கலான்னு வந்தா முதலுக்கே மோசமாடும் போல இருக்குதே. இதெல்லாம் நியாயமாடா? நான் ஒன்றும் மோசம் பண்ணல, கடனா தானே கேட்குறேன். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவி பண்ணா புண்ணியம் தான் கிடைக்கும். பொண்ணியத்தை வச்சு 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியுமா? இதை பாரு, இருக்கிற பணத்தெல்லாம் அப்படி வாரி வாரி வளைங்கிட்டே இருந்தா நாளைக்கு தட்டை தூக்கிட்டு ரோடோட அலைய வேண்டியதுதான். உன் தலையெழுத்து அப்படிதான் போய் ஆகணும். இல்லைண்ணே நீங்க அந்த மாதிரி போகும்போது என் வீட்டுல மீற பழைய சோறு குழம்பு ஊசி போனதெல்லாம் கொடுக்காமலாம் இருப்போம். ஏண்டா நீ கொடுக்க மாட்டேன்? கண்டிப்பா. அது கூட ஊசி போன சாம்பார் கொடுக்குறேன்ட்டானே. அண்ணே எங்களுக்கு இவ்வளவு பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு இது கூட நாங்க பண்ண மாட்டோம். டேய் விட்றா விட்றா விட்றா, தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்காக நான் தட்டை எதிர்த்து தெரு தெருவா பிச்சைக்காரனா அலைவேன்னு முடிவே பண்ணிட்டீங்களாடா. இப்போ என்னடா உங்களுக்கு 2000 தானே வேணும்? 2500ண்ணே. டேய் 2000 தானே? ஆமா 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 ஆமா. இந்தா வட்டி பணம் எடுத்துக்கிட்டேன். இந்தா. ரொம்ப நன்றி சார். நன்றிலாம் இருக்கட்டும்ப்பா, எனக்கு மாசமானா வட்டி பணம் கரெக்டாக வந்துடணும், அவ்வளோதான். இந்தா இதில் ஒரு கையெழுத்தை போடு. இந்தா. இந்தா நீ ஒரு கையெழுத்து போடு. அதான் ஏற்கனவே போட்டேன். அது அன்னை கொடுத்ததுக்குடா, இது இப்போ கொடுக்கறதுக்கு போடு. டேய் நான் ரொம்ப கராரான பேர் வழி, வட்டி முதல்ல எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டே போகுது, கரெக்டாக கொடுத்துடணும், இல்லைனா வெட்டிடுவீங்க. இல்லை கொளுத்திடுவாமா. சார் அன்னைக்கு 3000 ரூபா கடன் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு வட்டி இருந்தாங்க. நம்ம கையில கொடுக்கலான்னு பார்த்தா இவன் ஸ்ட்ரைட்டா கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்போம் பொழுதுதா. நீ ரொம்ப நல்லவன்பா, ரொம்ப நல்லவன். அண்ணா நான் சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போங்க, நான் இப்படி போகிறேன். ஆனால் மாசமானா வட்டி பணம் கரெக்டாக வந்துடணும். ஆமாம் சரியா? போங்க, வரட்டுமா? சரிங்க சார். டேய் என்ன வண்டியா? டேய் இப்போ எதுக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கேட்டேன்னு தெரியுதா? இந்த மாதிரி நேரத்தில் கேட்டு வாங்கினாதான்டா உண்டு. இப்போ 200 ரூபா கூடக்குதா? வா நேரம் கடைக்கு போலாம். வண்டி எடு. டேய் சுந்தர், அடுத்த வேலண்டைன்ஸ் டே வருது, அதுக்கு நீ தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். கவலையப்படாத, இருக்கவே இருக்கிறான் என் செல்லமே செல்லமே. டேய் நானும் அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கையில் ஒரு ரோஸை வச்சுக்கிட்டு போகிற வரவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்னடா விஷயம்? டேய் இன்னைக்கு February 14th வேலண்டைன்ஸ் டே, ஏதாவது ஒரு ஃபிகருக்கு இந்த ரோஸை கொடுத்து கரெக்ட் பார்க்குறேன், ஒருத்தி சிக்க மாட்டேறால. எத்தனை பொண்ணுங்க போயிட்டு வருதுங்க, ஒருத்தி குடும்பம் சிக்க மாட்டேங்கிறா, நீ ரோஸை கொடுத்தா தானடா? டே மாப்பிள்ள, நான் தர நினைக்கிற பேருக்கு ஜோடியாக வர ஆளுங்க, தனியாக ஒரு ஃபிகரை பார்த்து கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம ரேஞ்சுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்கிற? தனியாக ஒரு ஃபிகர் வர்றா, இந்த ரோஸ் கொடுத்து கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். சிக்கிக்கிச்சு மாப்பிள்ள, சிக்கிக்கிச்சு. என்னடா சிக்கிக்கிச்சு? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல ஃபிகர் என்பேன், நல்ல ஃபிகர் என்பேன். மாப்பிள்ள கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ்கியூஸ் மீ, இந்த ரோஸ் வாங்கிக்கிறீங்களா ப்ளீஸ்? 1 ஹவராக கையில் வச்சுட்டு இருக்கேன், கை வலிக்கிறதுக்காக சொல்ல வரல, ஆனால் அந்த ரோஸை வைக்கிற தகுதியும் திறமையும் கெப்பாசிட்டியும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதான் சொல்கிறேன். ப்ளீஸ் வாங்கிக்கிங்க. தேங்க்யூ. பொதுவாக தமிழ் பொண்ணு இங்கிலீஷ் பேசினா தான் மதிப்பாளுங்க, இவ தமிழ் பேசுன உடனே பூ வாங்கிட்டாலே
ஒருவேளை அதர் ஸ்டேட் பொண்ணா இருப்பாளோ? இந்தாங்க. என்ன இது? பத்தலையா? இன்னும் ₹1. எதுக்குமா? நீங்க பூ வியாபாரி தானே? ஆஹா. பொதுவா ஒரு பூ விலை ₹1 தான். இன்னைக்கு லவர்ஸ் டேங்கிறதால விலை ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ₹2 கொடுத்தேன். அதுவும் பத்தலைங்கிறதால எக்ஸ்ட்ரா ₹1 கொடுத்தேன். இப்ப திருப்தியா? திருப்தியா? திருப்தியோ திருப்தி. என் லவருக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முக்கியம். வர்ற வழியில பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் பை. அடிங்க. வேணாம். எப்போ டீ குடிக்க யூஸ் ஆகும்? அடிங்க. வேணாம். எப்போ டீ குடிக்க யூஸ் ஆகும்? எங்கடா ரோஸு ஏதோ பொண்ணுகிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியா? என் நிலைமையை பார்த்தா அவனுக்கு கேவலமாக இருக்குல்ல. அதான் லைவ்ல நான் பண்ணுறதே கிடையாது. ட்ரீமில் வந்து கரீனா, கரிஷ்மா, கஜல் டேட்டிங் போயிடுறது. இந்த சின்ன சின்ன சில்லற பையர் தான் வந்து இமேஜ் கெடுக்குதுடா. பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுண்டா. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் வர பொண்ணு போய் சித்தின்னு கூப்பிடணும். எனக்கு தேவையாது. என்ன சிரிப்பு கிடையாது? ஹாய் அச்சு. ஹாய் அர்ச்சனா, வா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன அச்சுன்னு கூப்பிடாதீங்கன்னு. பொதுவாக ராயல் ஃபேமிலி எல்லாருமே பெட் நேம் வச்சு அச்சுன்னு கூப்பிடுவாங்க. அதான் எனக்கு பழகி போச்சு. அதை அப்படி கூப்பிட்டேன். சாரி. என்ன செல்வா, இன்னைக்கு கூட பார்க்கில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. பீச் தியேட்டர்னு எங்கேயும் போகலையா? ஏன் இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. அது கூட தெரியாதா உனக்கு? பட் அதுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம்? ஏன் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் லவர்னு யாருமே இல்லையா? இருக்காங்க, ஆனா எந்த அளவுக்குன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ கிரீட்டிங் அனுப்பி வைக்க வேண்டியதானே? அனுப்பி வச்சுட்டேன். ஆமா, என்ன கேக்குறீங்களே? உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு லவர்லாம் இருப்பாங்கல்ல? பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, ஆனா யாருமே அவ்வளவு க்ளோஸா இல்ல. அச்சனா, என்ன வச்சு அப்படி பேசாதீங்க. மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க மட்டும் ஊனூரா சொல்லுங்க. நான் உங்களோட க்ளோஸா இருக்கேன், ரெடியா இருக்கேன். என்ன சொல்றீங்க? நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், என்ன க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்டா தான் இருப்ப. பட் ஒருத்தர் இருக்கான் செல்வா, அவ மட்டும் ஓகே சொல்லிட்டானா எல்லாம் ஓகே தான். அப்ப நேர்ல கேட்க வேண்டியதானே? ஆம்பளை அவனே சும்மா இருக்கான், பொண்ணு நான் எப்படி ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்றது? அப்ப கிரீட்டிங் அனுப்ப வேண்டியதானே? அதை அனுப்பிச்சிட்டேங்க. டேய் ராகவா. என்னது? ராயல் ஃபேமிலி ராகவா, நீங்க பெரிய மன்மதனாச்சே. உங்களுக்கு எந்த என்கேஜ்மெண்ட்டும் இல்லையா இன்னைக்கு? ஒண்ணும் இல்ல, 3 இருக்கு. 3? ஆமா, நான் எங்க போவே இல்லையே. ஏன்? அசின் கூட போனா திரிசா கோச்சுக்குவா, திரிசா கூட போனா ஜோதியா கோச்சுக்குவா, ஜோதியா கூட போனா அசின் கோச்சுக்குவாங்களா? நோ, அவரு கோச்சுக்குவார். யாரு? ஓ, அவரா? இது கொஞ்சம் இப்படியே அப்பப்ப தொட. என்ன வேணும் மேடம்? இது எவ்வளோ சார்? 100 ரூபாய்மா. இது எவ்வளோ சார்? 150 ரூபாய்மா. இங்க கொஞ்சம் நிறுத்துங்களேன். அப்ப இது 90 ரூபாய். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. 150 ரூபாய்மா. இது ஓகே. இந்தா வாங்க மேடம், எது வேணும்? பொக்கே ஒன்று டோர் டெலிவரி டெலிவரி பண்ணுவீங்களா? அட்ரஸ் எழுதிக்கங்க. சொல்லுங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன், எடிட்டர், புதுயுகம், நம்பர் 106, கோடம்பாக்கம் மெயின் ரோட். ஈவினிங் 4 o'clock டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே, எவ்வளோ? 400. மறக்காம டெலிவரி பண்ணிடுங்க. சரி, கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? என்னதான் பிஸியா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு விஷ் பண்றதுக்கு அவர் கையாலேயே பொக்கே வாங்க வந்திருக்காரு. மனசுக்குள்ளேயே என்னை இவ்ளோ லவ் பண்றாரா? இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பார்ட்டி நேர்ல நம்ம கிட்ட கொடுக்கும்போது எப்படி வழிய போகுதுன்னு பார்க்கலாம். இந்த 150 ரூபாய் சார். இது இல்ல, அது நல்லா இருக்கே. அது என்ன விலை? இது அந்த ரேட். அப்படியா? சரி, அதே கொடுங்க. 200 ரூபாய் ஆகும் சார். ஓகே, எடுங்க.
இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. சொல்லுங்க மிஸ்டர் ராம்குமார், எதுக்காக என்ன சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க? புதியும் சப் எடிட்டர் மிஸ் காயத்ரியோட கொலை முயற்சி வழக்கு பற்றி சில விளக்கங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சார். எஸ் மிஸ்டர் ராம்குமார், நானே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. நாம குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். கோர்ட்டில் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் திஸ். ஓகே, பை த பை, அந்த ஹெல்மெட் காரங்களை கண்டுபிடிக்கிற நடவடிக்கை எந்த அளவில் இருக்கு? இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற விசாரணை வச்சு பார்க்கும்போதும் கிடைச்சிருக்க தடைகளை வச்சு பார்க்கும்போதும் அந்த ஹெல்மெட் நபர்களுக்கும் அந்த காயத்ரிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வருது சார். மிஸ்டர் ராம்குமார், அவங்க ஒரு சமுதாய நாளிதழில் பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க. அவங்க இந்த தவறை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி அவங்க தவறு பண்ணலைன்னா அந்த ஹெல்மெட் நபர்களை கண்டுபிடிக்கிற விஷயத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஒத்துழைப்பு தர ஏன் மறுக்கணும்? இஸ் இட்? ஒத்துழைப்பு தர மறுக்கிறாங்களா? ஆமா சார். கபிலன், அயிலு, குயிலு இவங்களையெல்லாம் சுலபமா அடையாளம் காட்டினவங்க இது நாள் வரைக்கும் அந்த ஹெல்மெட் போட்ட நபர்களை பத்தி ஒரு சின்ன குழு கூட கொடுக்கலையே. இஸ் இட்? அதிகபட்சமா அவங்க போட்டிருக்க ஹெல்மெட், அதனோட கலர், டைப், அப்புறம் பைக்கில் வந்தாங்க, இதே தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அட்லீஸ்ட் அந்த 4 பைக்கில் ஒரு பைக்கோட நம்பரை சொன்னால் கூட நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சார். நானும் எத்தனை முறை கேட்டு பார்த்துட்டேன் சார். சொல்கிற அளவுக்கு ஒரு அடையாளத்தையும் அவங்ககிட்ட இருந்து பார்க்கலன்னு சொல்கிறாங்க சார். ஸோ அவங்களால அடையாளம் காட்ட முடியலைங்கிறத வச்சு அவங்க அடையாளம் சொல்ல மறுக்கிறாங்க அல்லது மறைக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? எஸ் சார். எந்த ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் அவங்க மேலே சந்தேகப்படுறீங்க? அவங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டில் எனக்கு கிடைச்சிருக்கு சார். ஐ சி. இதோ பாருங்க சார். ஸோ காயத்ரி கொலை முயற்சி வழக்கு ஒரு நாடகம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படித்தானே? நாடகமோ நாடகம் இல்லையோ, அந்த நாடகம் ஏன் நடத்தப்பட்டது, அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு, அந்த மறைமுகமான விஷயங்களை பற்றி விசாரணை பண்ணுறதுக்காக தான் உங்களோட உதவி கேட்டு வந்தேன் சார். சமுதாயத்தில் ஒரு பெரிய பொறுப்பில், அதுவும் பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால என்னால் வெளிப்படையாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல சார். ஓகே மிஸ்டர் ராம்குமார், இந்த கேஸ் விஷயமா நான் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய ஏற்பாடு பண்ணுறேன். பை த பை, நாளைக்கு இந்த கேஸ் விஷயமா நாம் 2 பேரும் டீட்டெயிலாக பேசுவோம். நவ் யூ கேன் கோ. நவ் யூ கேன் கோ. இவன் வேற என்ன வர சொல்லிட்டு அங்க போனான்னு தெரியலையே. வெயில் வேற பொழக்குது. ஏண்டா என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இவ்வளவு லேட்டா வந்தா என்னடா அர்த்தம்? ஆம்பளைங்க 5 நிமிஷம் லேட்டா வந்தா பரவாயில்லன்னு நீ தானே சொன்ன. 5 நிமிஷம் தானே லேட்டா வந்தேன், அதுக்கேண்டா கோச்சுக்கிற? சரி சரி, இந்தா 500 ரூபாய். என்னது, வெறும் 500 ரூபாய் தானா? டேய் என்னடா வெறும் 500 ரூபாய் தானான்ற? இந்த 500 ரூபாய் வாங்குறதுக்கு நான் எவன் கையில காலில் ஊந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருப்பான்னு உனக்கு தெரியுமாடா? சரி இதுங்க கூட பொண்ணுங்கிட்ட இந்த டயலாக் பேசினா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. சரிவா உள்ள போலாம். நீ போ, நான் வரல. டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டல, உள்ள வந்து gift செலக்ட் பண்ணி கொடு. டேய் உள்ள வந்து காசு கொடுன்னு கேப்பேன், நான் வரல போடா. இதானே உன் பிரச்சனை, நீ வா நான் பாத்துக்கிறேன். டேய் உள்ள வருவேன், ஆனா அங்க வந்து 600 ஆயிடுச்சு, 700 ஆயிடுச்சு, 200 ரூபாய் கம்மி ஆகுது குர்ரான்னு கேட்டா 10 பைசா கடை சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. மனசுக்கு பிடிச்ச பொருள் வாங்க எவ்வளவு செலவானாலும் நான் தரேன்னு சொல்றியே. ரியலி யூ ஆர் கிரேட்ரா. டேய் நான் எங்கடா சொன்னேன்? நீ சொல்லலடா, உன் மனசு சொல்றது எனக்கு தெரியும். நீ வா உள்ள. டேய் நான் சொல்லவே இல்லடா. வாடா டேய். எங்க ஓடுற டேய்? வாடா சொல்றேன். வா. வாங்க சார். என்ன வேணும்? 10 கிலோ பச்சரிசி வேணும். டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதை எடுங்க, அந்த gift. $665. ஏய் நல்லா இருக்குல்ல? என்னடா இது, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சுத்தி சுத்தி வந்து நிக்குது. இத போய் ஏத்து விடா. சரி அதை எடுங்க. ஏய் ரொம்ப சூப்பரா இருக்குடா. 775. டேய் நல்லாவே இல்லடா, மட்டமான டேஸ்டா உண்டு. வேற ஏதாவது? சார் சார் அதை எடு சார். சோகா எடுக்கிறாரு பார். 300
130 குத்து மடங்கிடலாம். சூப்பரா இருக்கும். எடுத்து போய் கொடு. இது சூப்பரா இருக்கா? இதை விஜயா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா காரி துப்புவா. என்ன சொல்லிட்டு இப்படி நீ மட்டமா செலக்ட் பண்ணிட்டு இருக்க? இது அவ வீட்டுல இருக்காதா? வேற ஏதாவது நல்லதா பாடுற? சார் அது அந்த லவ் பேர்ட் செட் சார். அந்த லவ் பேர்ட் சார்? ஆமா சார். இந்தாங்க சார். லவ் பேர்ட் செட் 166. டேய் அத பாரு. இத பாருடா. லவ் பேர்ட்ஸ் வாழ்க்கைன்ற வானத்துல நீயும் விஜயாவும் காதல் பறவைகளா காலம் பூரா சிறகடிச்சு சந்தோஷமா பறக்க போறீங்கன்றத சிம்பாலிக்கா காமிக்குதுடா இந்த லவ் பேர்ட்ஸ். நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த லவ் பேர்ட்ஸ் பழைய மாடல் மாதிரில இருக்கு. லவ்வே பழையதான். அதுக்காக அவன் லவ் பண்ணாம இருக்கிறானா இல்ல ஃப்ரெண்டுங்க உயிரை எடுக்காம இருக்கிறானுங்களா? பழைசு புதுசு விலை அதிகம் விலை கம்மி இதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம மனசுக்கு பிடிச்சிக்குதா லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுதான் தான் பார்க்கணும். அப்படிங்கிற? சரி நீ சொல்றதும் கரெக்டு தான். ஓகே இதையே வாங்கிக்கலாம். இதை கிஃப்ட் பேக் பண்ணுங்க. இது கொஞ்சம் விலை அதிகம் சார். ஆகட்டும் சார். என் நண்பனோட லவ் தான் சார் முக்கியம். நான் எதுக்கு இருக்கேன்? ஏய் பணத்தை குடுறா. எவ்வளோன்னு கேட்டியா? எவ்வளோ வேணாலும் இருக்கட்டா. நான் முடிவு பண்ணிட்டேன். விஜயாவுக்கு நீ இந்த லவ் பேர்ட்ஸை தான் ப்ரெசென்ட் பண்ற. ஓகே நீ சொன்னாலும் சரிதான். இந்தாங்க. லவ் பேர்ட்ஸ் லவ் 2 3 4 5. என்ன சார் 500 தான் இருக்கு. இந்த gift 991 ரூபாய் சார். என்னது 991? சார் நல்லா பாரு சார். 166 ரூபாய் தான் அதுல ஒட்டிக்குது. சார் வந்து பையன் இந்த ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டியிருக்கிறான் சார். ஒரிஜினல் மார்பிள் சார் இது. இப்போ பாருங்களேன் 991 ரூபாய். 991? என்ன சார் நெஞ்ச பிடிச்சிட்டீங்க? அவன் நெஞ்ச பிடிக்கல சார். அவன் மனசை நான் தொட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் கீழ் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்க போறான். டேய் எப்பறா எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிடுற? ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இது பழைய நீ தானே சொன்ன. இது வானா வேற ஏதாவது வாங்கிக்கலாமா? உதப்படுவேன். பழசா இருந்தா என்ன, மனசுக்கு பிடிச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட் நீ தானே சொன்ன. நான் இந்த லவ் பேர்ட்ஸ்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இதுவே போதும். நான் புள்ளையார் பூச்சா குரங்காவது, குரங்கு பூச்சா கரடியாவது, கரடி பூச்சா முள்ள மன்றியாவது, எல்லாம் என் தலை எழுத்து. இந்தாங்க இந்த கிஃப்ட்டை பார்சல் பண்ணுங்க. காசை குடுற. ஒரு 100 200 புலம்பாத குடு. வாங்க கிஃப்ட்டை பார்சல் பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. 500 ரூபாய் வச்சு நீ விமலா உசார் பண்ணலான்னு நினைச்சேன். இப்போ 9 தான் இருக்குது. நான் என்ன பண்றது 9 வச்சுக்கின்னு? டேய் இந்த gift நல்லா இருக்குல்ல? ஏன் நல்லா இருக்காது? நான் வரேன்டா. டேய் நில்லு. எங்க போற? பாபாஜியை தேடி இமயமலை விந்தியமலைன்னு போறேன். தமாஸ் பண்ணாதடா. வா நீ நானுமே போய் விஜயா கிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம். டேய் நீ தான்டா லவ் பண்ற. நீ தான் எடுத்து போய் விஜயா கிட்ட கொடுக்கணும். கும்பலா எடுத்து போய் கொடுக்கறதுக்கு நீ என்ன மனு தாக்கலாடா பண்ற? அதுவும் கரெக்ட் தான். சரி நீ கிளம்பு. வழக்கமா நம்ம சந்திக்கிற இடத்துல ஈவினிங் சந்திப்போம். ஐயோ வானாண்டா எப்பா. நான் பட்ட வேதனை தேய்றதுக்கு எப்படி 4-5 நாள் ஆகும் போலகுது. அப்புறமா பார்க்கலாம். சரி நான் வரேன். ஏண்டா அந்த சில்லறைய குடுறா. இங்க வச்சிருக்கேன். மீதி சில்லறை 9 ரூபாடா. வழி செலவுக்கு வேணும்ல. என்னது? ஏய் ஃப்ரெண்டுக்கு இது கூடவா கொடுக்க மாட்டேன். வரேன்டா செல்லம் வரேன். டேய் என்னடா மீதி சில்லறைய கூட கொடுக்காம போற? சார் ஏதாவது பெருகிற வேலை இருக்கிற வேலை கிடைக்குமா? ஏதோ 10 20 கொடுங்களா? இதான் சார் நடந்தது. வணக்கம் சார். என்னங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஐயா பாருங்க. வாங்க. நீ சொல்லுமா. நான் பாத்துக்கிறேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே ஓகே பாய். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் என் பேர் காயத்ரி. அனைவரும் கைகள் குலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும். வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும். அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு.